சோழர்களில் எப்படி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் புகழப்படுகிறார்களோ அதே போல் முத்திரையர்களில் பல சாதனைகளை புரிந்து பல கலைகளில் சிறந்து விளங்கிய ஒரு மன்னர் தான் சுவரன் மாறன் என்கிற இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையர். மன்னர்கள் இருந்தாலும் அனைத்திலும் சிறந்து விளங்கிய இரண்டு மன்னர்களுக்கு மட்டும்தான் இன்று வரை சதய விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒருவர் மன்னன் ராஜராஜ சோழன், மற்றொருவர் தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர். வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி புரிந்த பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருடைய சதயத்தை காலம் கடந்து இன்று வரை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். மே 23 அன்று இவருடைய சதய விழா கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுமார் 14 நூற்றாண்டுகளது கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்டவரும் இவர்தான் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 14 போர்களை சந்தித்திருக்கிறார். அதில் அனைத்திலும் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இவரே தன்னிச்சையாக சென்று வென்ற போர்கள் மட்டும் 14 போர்கள். மேலும் பல்லவர்களுக்கு ஆதரவாக உதவியாக இருந்து 2 போர்களை வெற்றி பெற்று தந்தார். பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் போருக்கு செல்லும் போதே வாகை பூவை சூடிக்கொண்டு வெற்றி நமக்குதான் என்று முடிவோடு செல்வாராம். அந்த அளவுக்கு நம்பிக்கையும் வீரமும் விவேகமும் போர் யுத்திகளும் தெரிந்து ஒரு வீரனாக இருந்ததால் தான் தன்னிச்சையாக 14 போர்களில் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு பேரரசர் என்ற பெருமையும் இவருக்கு இருக்கிறது. பெரும்பிடுகு என்றால் பேரிடி என்று பொருள். அதனால்தான் இவருடைய பெயருக்கு முன்னால் பெரும்பிடுகு என்ற சிறப்பு பட்டம் சேர்த்து பெரும்பிடுகு முத்திரையர் என்று அழைக்கப்பட்டார். பல மன்னர்கள் குன்றுகளிலும் காடுகளிலும் ஓடி ஒழிய கழுகுகளும் ஓநாய்களும் பின்தொடர போர்க்களத்தில் தன்னிகரில்லா பேரிடி வீரனாய் கர்ஜித்து வெற்றிகள் பல கொண்ட தஞ்சை கோன் என்று அழைக்கப்பட்ட சுவரன் மாறன் என்கிற இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையராலும் இன்றும் பெருமையோடு இருக்கிறது நம் தஞ்சை மண்.